வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான லோன் ஆப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த லோன் ஆப்ஸ் பத்தி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட்டா தான் வந்து பான் கார்டு வந்து எடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இருக்காது. சோ அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல போயிட்டு லோனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா அது ரிஜெக்டட் தான் ஆகும். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க வந்து உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து இன்னும் பைல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நான் சொல்ற இந்த பர்టిక్యులர் லோன் அப்ளிகேஷன்ஸ்ல லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகும். சோ இந்த பர்టిక్యులர் லோன் அப்ளிகேஷன்ஸ்ல அப்ளை பண்ண 100% பேருக்கு லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து கரெக்ட்டா நீங்க லோன் எடுத்து அதை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படினா அது வந்து உங்களோட சிபில்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிபில் வந்து இன்கிரீஸ் ஆகும். இதுக்கு அப்புறமா நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு லோன் ஆப்ஸ்ல லோன் ட்ரை பண்ணாலும் சரி, அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, உங்களோட சிபில் ஸ்கோர் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியா அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சோ உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, எதுலயுமே லோன் அப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதுல வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி புதுசா பான் கார்டு நான் இப்பதான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் சோ இதுல வந்து லோனுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. 100% அப்ரூவ் ஆகும். சோ இப்போ வந்துட்டு அதை பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன்ல எப்படி நம்ம அப்ளை பண்றது அதை பத்தின எல்லா டீடைலும் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. சோ இந்த பர்சனல் லோனை நான் உங்களுக்கு லைவாவே எடுத்து வந்து இந்த வீடியோல வந்து காமிக்கிறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவை கிடையாது. சோ ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல் மட்டும் இருந்தா போதும். சோ இன்கம் ப்ரூஃப் எதுவுமே வந்து இதுல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல நீங்க 100% லோன் வந்து வாங்கலாம். இப்போ அதை பத்தின டீடைலை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த அப்ளிகேஷன்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் வித் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கூகுள் சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட போன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற எல்லா இமெயில் ஐடியும் ஓபன் ஆகும். அதுல எந்த இமெயில் ஐடியை நீங்க ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமெயில் ஐடி சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும். சோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் ஆக்சஸ்க்கு வந்து அலோ கேட்கும். அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடியை வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். சோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இதுல வந்து ஆதார் கார்டு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டியை செலக்ட் பண்ணும்போது இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல ஆதார் கார்டை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும். இதுல ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அப்புறம் ஆதார் கார்டோட பேக் பேஜ் இந்த ரெண்டு போட்டோவையும் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுக்கணும். இதுல உங்களோட ஃபேஸ் மட்டும் தெரியுற மாதிரி செல்ஃபி போட்டோஸ் எடுத்துக்கோங்க. செல்ஃபி போட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பேசிக் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட லீகல் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பான் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் இந்த வரிசையில் வந்து என்டர் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே இங்க ஆதார் கார்டில் உள்ளதை வச்சு பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி வந்து ஃபில் பண்ணாமல் இருந்ததுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பின்கோடையும் என்டர் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா பென்ஷனியரா இல்லை ஸ்டூடெண்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் நேம் செலக்ட் பண்ணதுமே இதில் எல்லா பேங்கோட நேமே இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்கை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 2500 ரூபாய் வரைக்கும் தான் வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. இதை கரெக்டாக எடுத்து நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது அடுத்தது லோன் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதிகபட்சமாக இந்த ஒரு லோன் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கலாம். ஸோ லிமிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்து ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபிலில் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ உங்களோட சிபில் ஸ்கோரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு இதில் எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்து லோனை வந்து எடுக்கணும். இப்போ எனக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2500 ரூபா தான் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ அதை உங்களுக்கு நான் லைவாகவே லோன் எடுத்து வந்து காமிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் நான் வந்து லோன் எடுக்கும்போது எனக்கு ஒரு 2500 ரூபாய் வரைக்கும் தான் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இதை நிறைய டைம் நான் வந்து லோன் எடுத்து ரீபேமெண்ட் வந்து பண்ணதுனால இப்போ எனக்கு அதை வந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு லைவாகவே வந்து ஒரு 6000 ரூபாய் வரைக்கும் லோன் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம எத்தனை மாதத்தில் இதை ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கான டேம் வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் லோன் டேம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் அப்படி இல்லைனா 3 மாதம் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோன் வந்து அதிகமாக எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 62 நாளை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 62 நாளை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. 625 ரூபா ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. இந்த 625 ரூபா நம்மளோட இந்த 6000 ரூபீஸ்லேருந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5375 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து 2 மாதத்துக்கு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 404 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நம்ம டோட்டலாக ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது 6404 ரூபாயை நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லோன் சார்ஜஸ் டீட்டெயிலு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இதையும் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை வந்து கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த லோன் அமௌண்ட் வந்து நமக்கு லைவாகவே அப்படி கிரெடிட்டட் ஆகிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ கிரெடிட்டட் ஆனதுக்கப்புறமா லோன் அமௌண்ட் வந்து ரிசீவ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோன் அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு லோன் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து லோனும் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு பாருங்க. மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அப்ளை பண்ணக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் ரிசிப்ட் ஆஃப் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை கிளிக் பண்ணாதீங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தமாயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிருச்சு. இதில் பிரான்ச்சிலேருந்து நமக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கு பாருங்க, இந்த லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக நீங்கள் வந்து லோன் எடுக்கலாம். ஒரு டைம் இதில் லோன் எடுத்து கரெக்டாக எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் இல்லாமல் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலராக இதில் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. அதிகபட்சமாக வந்துட்டு எனக்கு இப்போ 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதையும் நான் எடுத்து ரீபேமெண்ட் இது பண்ணும்போது 50,000 60,000 1 lakh 2 lakh அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 lakh வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான லோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து வராது. உங்களோட சிபிலை பொறுத்து தான் இதில் வட்டி வந்து அதிகமாக வரும். உங்களுக்கு சிபில் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு சிபில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.